ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மே மாதத்தின் 8ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். இந்த நாளில் நம்ம பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன? நாளைய தினம் பூஜை அறையில் மீனாட்சி அம்மனை சுலபமான முறையில் எப்படி வழிபாடு செய்கிறது? அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் அது என்னங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். நாளைய தினம் வியாழக்கிழமை. இது பெருமாளுக்கு உரிய ஒரு நாள். மீனாட்சியின் சகோதரர் பெருமாளுக்கு உரிய வியாழக்கிழமையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய உத்திர நட்சத்திரமும் இந்த நாளில் வருது. இன்னும் இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும். நாளைய தினம் தேவை இருக்கிறவங்க மட்டும் திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கிட்டால் போதும். அனைவரும் கட்டாயம் நாளைய தினம் திருமாங்கல்யம் மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வருடத்திற்கு 2 இல்லைன்னா 3 முறை மட்டும் தாலிக்கயிறு நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும். நாளை காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள் மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாண வைபவம் நடக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கணும். காலையில் 8 மணிக்கு வீட்டில் பூஜை வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. மீனாட்சி அம்மனோட படத்திற்கு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா தொலைக்காட்சிகளிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்வாங்க. தொலைக்காட்சி பெட்டியின் மூலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் கழுத்தில் மாங்கல்யம் ஏறினதுக்கு அப்புறம் உங்களுடைய கழுத்தில் திருமாங்கல்யத்தை நீங்கள் போட்டுக்கணும். கணவர் பக்கத்தில் இருந்தால் கணவர் கையால் நீங்கள் மாங்கல்யத்தை போட்டுக்கலாம். கணவர் பக்கத்தில் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையால் நீங்கள் இந்த திருமாங்கல்யத்தை போட்டுக்கோங்க. யாருமே இல்லையா, நீங்கள் உங்களுடைய கழுத்தில் இந்த திருமாங்கல்யத்தை போட்டுக்கலாம். அவசரமாக இந்த முகூர்த்த நேரத்திலேயே தாலிக்கயிறு மாற்றணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. முகூர்த்த நேரத்திற்கு கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் மஞ்சள் கயிறில் சரளை வந்து கோத்துக்கோங்க. மீனாட்சி அம்மனோட படத்திற்கு முன்னாடி அந்த மாங்கல்யத்தை வச்சுருங்க. மீனாட்சி அம்மன் கழுத்தில் மாங்கல்யம் ஏறினதுக்கு அப்புறம் நீங்களும் அந்த மாங்கல்யத்தை எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய நெய்வேத்தியம், இனிப்பு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க. அம்மன் படத்துக்கு முன்னாடி நெய்வேத்தியம் வச்சுட்டு குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தீப தூபம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் விருந்து வைக்கிறது நம்முடைய பழக்கம். உங்களது கையால் 2 பேருக்காவது நாளைய தினம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த கல்யாணத்தை பார்த்தாலே போதுங்க, நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும், வறுமை நீங்கும், கணவன் மனைவி சண்டை சரியாகும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கல்யாண வைபவம் இந்த கல்யாண வைபவத்தை பார்த்தா சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர, கணவன் மனைவி ஆயுள் முழுவதும் ஒற்றுமையாக வாழ, மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் பெற இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். திருமண வயதில் இருக்கும் உங்களுடைய பெண் குழந்தைக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். கோடான கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் செய்ய இந்த திருக்கல்யாணம் பல லட்ச பக்தர்களுக்கு முன்னால் நடக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வேண்டுதல்கள் நம்முடைய குடும்பத்திற்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். அதுலேயும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நாளைய தினம் கட்டாயம் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. நல்ல தாழம்பூ குங்குமம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய வசதிக்கேற்ப இந்த குங்குமத்தை ஒரு 11 பேருக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். 11 பேருக்கு இல்லை 21, 51 உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானம் கொடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேருக்காவது நாளைய தினம் நீங்கள் தாழம்பூ குங்குமத்தை வாங்கி அம்மன் கோவிலில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை பண்ணணும். தாழம்பூ குங்குமம் தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதில் நினைவு வச்சுக்கோங்க. அம்மன் கோவிலுக்கு இந்த தாழம்பூ குங்குமத்தை எடுத்துக்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு அம்மன் பாதத்தில் அந்த குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. திரும்பி வாங்கி கோவிலுக்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு இந்த குங்குமத்தை உங்கள் கையால் நீங்கள் தானம் கொடுக்கணும். இப்படி தானம் கொடுக்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். ஓம் க்ளீம் மீனாட்சி தாயே போற்றி ஓம். ஓம் க்ளீம் மீனாட்சி தாயே போற்றி ஓம். இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி குங்குமத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை மீனாட்சி அம்மன்கிட்ட சொல்லுங்கள்.
சொல்லிட்டு இந்த குங்குமத்தை தானம் செய்து பாருங்கள். நாளைய தினம் மறக்காமல் தாழம்பூ குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த குங்குமத்தை கையில் வச்சுட்டு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை நீங்கள் தானம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அது கண்டிப்பாக பலிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த விரிசல் சரியாகும். மனைவி இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுடைய பெண் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் குங்குமத்தை வாங்கி நீங்கள் அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம், தவறில்லை. முடிந்தால் திருமணம் ஆகாத உங்களுடைய பெண்ணின் கையால் இந்த குங்குமத்தை தானம் கொடுக்கறது சிறப்பு. சீக்கிரமாக உங்களுடைய பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைய ஒரு சிறப்பான பரிகாரம் இது. நாளைய தினம் இதை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, எந்த நேரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அங்கே போயிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்த நொடி உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இதை செய்து பாருங்கள். நாளைக்கு அற்புதமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு உகந்த ஒரு தினம், குரு பகவானுக்கும் உகந்த ஒரு தினம். நாளைய தினம் உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பழத்தட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கல்லையை வச்சு அதற்கு மேலே ஒரு நல்லெண்ணெய் ஊற்றியோ அல்லது நெய் ஊற்றியோ தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி முடிஞ்சதும் தீபம் தானாகவே மலையேறட்டும், அது பட்டிலே எரியட்டும். ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ எரிஞ்சு முடித்ததும் அந்த நாள் முழுவதும் அந்த கொண்டக்கல்லை அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் அந்த அகல்விளக்கு எடுத்துகிட்டு அந்த கொண்டக்கல்லையை ஊற வச்சு பசுமாட்டிற்கு நீங்கள் தானம் கொடுத்துருங்க. இப்படி செஞ்சுட்டு வர்றதுனால குரு பகவானோட அருளும் குபேரர் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். கொண்டக்கல்லையை உங்களால் முடிஞ்சால் நாளை தினம் கொஞ்சம் சுண்டல் செய்து கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதுவும் மிகுந்த நல் பலன்களை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்களால் கொண்டக்கல்லை அந்தளவுக்கு செஞ்சு தானம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த தீபம் ஏற்றின கொண்டக்கல்லையை மறுநாள் ஊற வச்சு நீங்கள் பசுமாட்டிற்கோ அல்லது பறவைகளுக்கோ நீங்கள் தானம் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். நாளைய தினம் மறக்காமல் இந்த வழிபாடு எல்லாமே செய்து பாருங்கள். அற்புதமான ஒரு நாள். நாளைய தினம் ஏகாதசியும் வருது. அதனால் நாளைய தினம் பெருமாளுக்கு போயிட்டு உங்களால் முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிக்கிட்டு வாங்க. அப்படி போக முடியலைனாலும் வீட்டிலேயே பெருமாளை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி அல்லது சாதாரண ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைய தினம் ஏகாதசி திதியில் ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் துளசியை பெருமாளுக்கு சாத்துங்க. துளசி தீர்த்தம் வைத்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் நெய்வேத்தியம் செய்யுங்க. அற்புதமான பலன்களை நாளைய தினம் கொடுக்கும். நாளைய தினம் கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்திடுங்க. வெங்காயம், பூண்டு எந்த ஒரு விரத நாட்களோ நல்ல நாட்களோ நீங்கள் தெய்வ காரியங்களில் பூண்டையும் வெங்காயம் கண்டிப்பாக தவிர்த்திடுங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.